ஸோ இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. என்னவா இருந்தாலும் நம்ம வந்து இது கேட்டால் லைவ் பர்த்து, நியோனேட்டல் கேட்டால் லைவ் பர்த்து, ஒருவேளை ஸ்டில் பர்த் கேட்டால் டோட்டல் பர்த்தை போட்டுட்டு இது மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ வருது, ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ரேட் வந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து டோட்டல் உமன் வந்து எடுத்துப்போம். ஓகேவா? இது RMNCH நியூட்ரிஷன் மேலே தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். என்னென்ன பண்ணணும், பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், யூரின் டெஸ்ட் பண்ணுறோம், அதெல்லாம் இருக்கும். இங்கே பாரு, மேட்டர்னல் ஹெல்த் இன்டர்வென்ஷன் அப்படின்றது ஏ ரூமில் வந்து நியூ பார்ன் கேர் வந்திருக்காங்க, ஆஷா வராங்க. 7 1 7 7 2 14 டேபிள் சொல்லி போகிறாங்க. 7 1 7 7 2 14 7 3 24 7 4 28 42 வாரத்தில் தானே வந்து சாவாங்க மம்மிஸ் எல்லாம். அது ஒரு கேல்குலேஷனில் சொல்லுவார் அவர். அதுக்கப்புறம் ப்ரியல் ரூமில் வந்து யங்கு சைல்டு வந்து இருக்காங்க. அவளுக்கு வந்து ஒவ்வொரு 3 மாதமும் போய் கதவு தட்டுவாங்க. 3 6 9 12 15. அதுக்கு முன்னாடி இருக்கிற ரூமில் வந்து யாருமே இல்லை. அதனால நம்ம வந்து ஜனனி அக்காவை வந்து அங்கே இருக்க வைக்கலாம். அப்போ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி. இதில் என்ன நடக்கும்னா வந்து காசு கொடுப்பாங்க. அதனால தான் அந்த ரூம் வந்து காலியாக இருக்குது. அர்பன் ரூரல் இது ஆஷா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட அந்த சைடுனா ஜனனி தான். இன்னொரு நம்ம ஈஷாவோட ரூமில் வந்து ஜனனி, அவளுக்கும் காரியக்கிரமம் பண்ணணும், இன்னொரு ஜூனியரும் காரியக்கிரமம் பண்ணணும். ஓகேவா? அவளுக்கு என்ன ஹெல்த் ஃபெசிலிட்டியை யூட்டிலைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓபிடி இருந்தால் ஓபிடி போ, ஐபிடி போ, நல்லா சாப்பிடு, எல்லா ட்ரக்ஸும் சாப்பிடு, என்ன சாப்பிடுறது, ட்ரக்ஸு சாப்பிடு, டிரான்ஸ்போர்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் ஜெல்லஸ் ஆகிட்டு பிரதான் மந்திரி யார் கொடுக்குறோம், இந்த பக்கம் காலியாக இருக்கிற ரூமு. ஆமாவா? அங்கே வந்து அபிகான் வரான், அவன் வந்து ஒரு 9. அப்போ எவ்ரி 9 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு ஆன்டிநேட்டல் செக்கப் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அவன் ரெயின்போ கலர்ஸ் இருக்கும், அந்த கலர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து சுமன் அப்படின்றத மொத்த பேர். அவளுக்கு சுமனுக்கு முடி கம்மியாக இருக்குமா, அதே தான் இங்கேயும். ஓகேவா? இது வந்து கேரண்டி பண்ணுது அவங்களுக்கு வந்து ஏஎன்சி விசிட்டு, பிஎன்சி விசிட்டு, டெலிவரி. ஸோ மொத்த சுரக்ஷித்த மாத்ருத்வ ஆஸ்வாசன் கன்ஃபார்ம் பண்ணுது. ப்ரீ போஸ்ட்டு சிக் நியோனெட்ஸு பாரு, இந்த ஆன்டி பார்த்தா சிக் மாதிரி இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீயாக வந்து பண்ணிட்டு வராங்க. அப்புறம் வர்றது நம்மளோட நம்மளோட தங்கச்சி. அவளுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறோம். அப்போ மாத்திரை வந்து அவள் குடிக்கிறா. அதில் வந்து 3000 2000 ரிஜிஸ்டர் பண்ணும்போது காசு வந்து கொடுக்குறோம். யாருமே வந்து இன்வால்வ் ஆகலை. இங்கே வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அப்போ MOWCH. இது வந்து அப்சல்யூட் அஃபெக்ஷன் அப்படின்றது மதரோட அப்சல்யூட் அஃபெக்ஷன். நிவியோட மம்மி வராங்க இல்லையா, அப்போ அதுதான் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு போகிறாங்க 6 மந்த்ஸு. வெஜினல் டெலிவரி எவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும்னு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரூமில் வந்து சனா மேம் இருக்காங்க. அவங்க எப்போவுமே வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. லக்ஷயா லேபர் ரூம் மேனேஜ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரணும் நம்மளோட யாரவ காரியக்கிரம் ஜாட் அப்படின்றது நம்ம அபி. காரியக்கிரம் வந்து அவளையும் வந்து பண்ணணும். 3 பேர் காரியக்கிரம். ட்ரைனிங் ஆஃப் ஹெல்த் ஒர்க்கர். பெனிஃபிஷரி வந்து நியோனேட்ஸ் தான் வந்து எலிஃபெரி. ராஷ்டிரிய பால் வந்து பால் இல்லாத பொண்ணு, நம்ம ஃப்ளோரில் வந்து அந்த பொண்ணு, அந்த ஜூனியர் காரியக்கிரமம். அவளுக்கு வந்து எல்லா காரியக்கிரமும் பண்ணணும் 0 to 18. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரூம் வர்றது வந்து நம்மளோட எல்லார் ரூமு. அதில் தான் கிஷோர் இருக்கான். கிஷோரோட ஃபோட்டோ இருக்கும். அப்போ 10 to 19 இயர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அனிமியா புக் பாரத் வந்து வாஷிங் மிஷின் இருக்கிற ரூமு. அப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது கண்ணாடி யார் உடைச்சது, 59 உடைச்சது. அப்போ வந்து மந்த் வந்து 6 to 59. 6 மந்த்ஸில் வந்து பால் குடிக்கிறது நிறுத்திடுறாங்க. அப்போதுலேருந்து நம்ம கொடுக்குறோம். இங்கே பாரு 100 + 400 இதுதான் சேர்ந்து 500. இது மட்டும் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து வீக்லி. ஸ்டார்டிங்கு 2 வீக்லி, இது வந்து கீழே டெய்லி.
6 பெனிஃபிஷியரிஸ்னால் வந்து என்னென்ன 6 இன்டர்வென்ஷன்னா வந்து அந்த 2 கொலா இருக்கு இல்லையா, ஒன்று டிவார்மிங் பண்ணணும், ஒன்று வந்து நியூட்ரியன்ட் ஆட் பண்ணணும். அதுதான் வந்து இன்டர்வென்ஷனு. வெளியில் வந்து 4 வீக்ஸில் வந்து பிரஷிக்கு வந்து ஒருத்த பையன் வந்து நின்றுட்டுருக்கான். அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம். லெஸ் தென் 34 ஃபஸ்ட் வீக்கில் நாட் டாலரேட்டட். யார் நாட் டாலரேட் பண்ணுறாங்க? டாலரேட் பண்ணால் இது ரெண்டும். 6 to 9 லெஸ் தென் 5 தான் ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணி, எந்த மாதமாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணுங்கள். இது எப்படி காமன் ரூலு. அதுக்கப்புறம் நம்ம வந்து யூனிசெஃப் பண்ணுறது. யூனிசெஃப்னால் வந்து விண்டோவுக்கு வெளியில் அப்படியே மேலே போகுது. அதுக்கப்புறம் அண்டர் 5 அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு போகிறோம். அண்டர் கிரவுண்டில் வந்து ஃபேமிலி பிளானிங், அந்த காண்டம்ஸ்லாம் வந்து கோரில் புதைச்சிட்றோம். வெளியில் வந்து ஃபுல்லாகவே இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷன்ஸ் இருக்கிற இடத்த போட்டுடுறோம். கண்ட்ரி டெவலப்மெண்ட், இந்தியா இஸ் மை கண்ட்ரி இல்லையா, கண்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இந்தியா போட்டுக்கோ, ஐஎம்ஆர். அதே டெவலப்மெண்ட்டு யுனைடெட் நேஷன், யூனிசெஃப், யுனைடெட் நேஷன் அந்த மாதிரி வந்தால் அதுக்கு வர்றது யூலேருந்து வர்றது அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் எடுத்துக்கோ.